ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழகம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விசித்திரமான தேர்தலை சந்திச்சிருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும். ரெண்டு கட்சிகள் பார்த்தோன்னா ஒரு பெரும்பான்மை வச்சிருக்கு. ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து ஒரு பெரும்பான்மையை வச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆட்சி அமைக்கலாம். இந்த பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதர் பார்த்தோன்னா தனி பெரும்பான்மையை வச்சிருக்காரு. அந்த ரெண்டு கட்சிகளை விட பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு, 108 தொகுதிகள். ஆனாலும் ஆட்சி அமைக்க முடியல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் இப்போ சிக்கல் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ இந்த சிக்கலை பார்த்தோன்னா விஜய் அவர்கள் எப்படி சமாளிப்பார் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே இந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா இவங்க எல்லாருமே கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இன்னொரு குற்றச்சாட்டை விசிகா வைக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் பார்த்தோன்னா எப்படி இப்படி பேசுறாரு, இப்படி யோசிக்கிறாரு, இந்த ஒரு கோணத்தில் மட்டும் எப்படி யோசிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. என்ன அப்படின்னா, திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் உயர்மட்ட குழு ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் ஆலோசிச்சு சொல்றோம், இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த மூன்று கட்சிகளும் தெரிஞ்சிடும் என்ன வரப்போகுது அப்படின்றது அஃபீஷியலாகவே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஆமாவா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இதுல இவங்க மூணு பேருமே முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இதுவரைக்கும் என்டிஏ கூட்டணிகிட்ட எங்கேயுமே போய் ஆதரவு வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லை. இது முதல் விஷயம். ஏன்னா மதவாத சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுல விஜய் அவர்கள் தெளிவா இருக்காரு. அதனால பார்த்தோன்னா அங்க போய் அவர் ஆதரவு எதுவுமே கேட்கல. ஆனா இந்த பக்கம் விசிகா தேர்ந்த திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் இன்னுமே ஆர்எஸ்எஸோட கைப்பிள்ளையா இருப்பாரோ, பிஜேபி அவரை கையாளுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் நான் உடனே இதுக்கு முடிவு சொல்ல முடியாது, கலந்து யோசிச்சுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ரெண்டு முரண் இருக்கு. விஜய் பிஜேபியோட பிள்ளையா இருப்பாரோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிடணும். அது டவுட் இருந்துச்சுன்னா கிளம்பிடுங்க, அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கலந்து ஆலோசிச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல ரெண்டு மீனிங் வருது. எதை மீனிங்கை நம்ம எடுத்துக்கிறது? அவர் தான் பிஜேபியோட கைக்குலின்னு நீங்க சொல்றீங்க, இந்த பக்கம் கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்றோம் அப்படின்றீங்க. அப்படி என்னது கலந்து ஆலோசிச்சு போறீங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ரெண்டு விதமான கேள்விகளை முன் வச்சுட்டு போயிருக்காரு திருமா. சரி, இப்ப விஜய் அவர்கள் பிஜேபியோட கைக்கூலியெல்லாம் கிடையாது. விஜய் என்ற தனிநபர் பார்த்தோன்னா திராவிட கட்சிகள் விசிகா மாதிரி ஒரு தனிப்பெரும் கட்சியை உருவாயிருக்காரு. அவரோட சித்தாந்தம் வேற. அவர் பார்த்தோன்னா ஒரு அரசியலை கொண்டு வர ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசுறோம். ஆனா நம்புறதே கிடையாது, கேட்கறதே கிடையாது. இவங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுனால அந்த கட்சி என்ன பேசுதோ அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப விசிகா திருமாவளவன் சொல்றாரு, விஜய் ஆர்எஸ்எஸோட கைக்கூலியா இருப்பாரோ, அதுக்கப்புறம் பாஜக அவரை கையாள நினைக்குதோ, பாஜக அவர் மூலமா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன வேணா நடக்கலாம், அதுக்காக நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு லாஜிக் என்னன்னா, விஜய் அவர்கள் பிஜேபியோட கைக்கூலின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ கிட்டத்தட்ட 108 தொகுதிகளை விஜய் ஜெயிச்சிருக்காரு, தனி பெரும்பான்மை. இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அந்த 10 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு இல்லைன்றதுனால ஆட்சி அமைக்க முடியாத சுச்சுவேஷன்ல சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். பயங்கர வைரல், அரசியல் களமே ஒரு மிகப்பெரிய பரபரப்பா இருக்கு. அந்த நேரத்துல விசிகா திரும்ப சொல்ற மாதிரியே அவர் பிஜேபியோட கைக்குள்ளேயா இருந்தா, அவங்க எம்எல்ஏக்கள் ஒரு 10 பேரை நாங்க முன் வரோம், விஜய்க்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லி முன் வந்து நின்று விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியில் அமர வச்சிருந்தாங்க அப்படின்னா, அப்ப நீங்க சொல்லலாம் விஜய் பிஜேபியோட பி டீம் தான். இப்ப அதிமுக சப்போர்ட் பண்ணுது, அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அப்ப கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. பதிலுக்கு எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விஜய் எங்கிற எம்எல்ஏக்கள் நம்ம எம்எல்ஏக்களை தூக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு கொண்டு போய் புதுச்சேரியில உட்கார வச்சிருக்காரு. விஜய் எக்காரணத்தை கொண்டு நம்ம எம்எல்ஏக்களை தூக்கிடக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்காரு. அதனாலதான் புதுச்சேரியில் ஒரு ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காரு. இவரு போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சரியா? இப்ப விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னா எடப்பாடி டைரக்டா வந்திருப்பாருல, நான் வர்றேன் விஜய்க்கு ஆதரவு தர்றேன் அப்படின்னு. ஏன்னா அவர் மூலமா பிஜேபி மூலமா விஜய் 3 பேர் ஒன்னாதான் இருப்பாங்க நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா. அப்படின்னா இந்நேரம் சொல்லி ஆட்சி அமைச்சிருப்பாங்களே. நீங்க சொல்றதுக்கு எல்லா பாசிபிளும் அங்க இருக்கு. ஆனா அது ஒரு பண்ணவே இல்லையே. எடப்பாடி மோடிட்டாரு. விஜய் என்ன சொல்றாரு? நேற்று நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாரு? நாங்க என்டிஏ கூட்டணி கிட்ட எல்லாம் போய் கேட்கற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது, நாங்க அங்க போகவும் மாட்டோம், கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் பார்த்தோன்னா இங்கிருந்து பிஜேபி சைடு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுல எந்த இடத்துல பார்த்தோன்னா திருமாவர்கள் விஜய் பிஜேபியோட பி டீமா தான் இருப்பாரு, ஒரு கைக்குள்ளே இருப்பாருன்னு சொல்றாரு அப்படின்னு கூட ஆதாரம் எங்கேயுமே இல்லையே. இவர் எப்படி அந்த முடிவை எடுக்கிறாருன்றத நம்மளுக்கு புரியல. இந்நேரம் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அதிமுக வச்சு. விஜய் நேரடியாக கேட்டிருக்கலாம், இல்லை அப்படின்னு எடப்பாடியே வந்திருக்கலாம். பிஜேபி அனுப்பாதானே இந்நேரம் பிஜேபி அதிமுகவை களத்தில் உள்ள இறக்கியிருப்பாங்க. இதுதான் சரியான டைம், 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது, இப்போ நம்ம போய் கொடுத்தா கூட விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற ஆளே இல்லைன்னு சொல்லி அதிமுக வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லி மடம் மாற்றிக்கலாம். இதான் சரியான டைம், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களை உள்ள அனுப்பிச்சுட்ருக்கலாம். ஈஸியா பார்த்தா அவங்கள இப்போ ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அப்படியே ஆட்சி அமைச்சிருந்தா திரும்ப சொல்ற மாதிரி விஜய் பிஜேபியோட கைக்கூலி, அதிமுக பிஜேபி கூட்டணியில் விஜய் எம்எல்ஏக்களை எடுத்துட்டாரு அப்படின்னா இது பிளானிங் தான் அப்படின்னு நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவரும் அங்க போகல, அவங்களும் இங்க வரல. எப்படி பார்த்தோன்னா நீங்க பேசுறீங்கன்றது நம்மளுக்கு புரியல.
அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னுமே வந்து திமுக மட்டும்தான் பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு திமுக வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி, ஆனா காங்கிரஸ் முழுமையா பிஜேபி எதுக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்ப விஜய் அவர்கள் நேரடியா கூட அதிமுக கிட்ட போய் கேட்காம இங்க காங்கிரஸ் கிட்ட தான் கேட்டிருந்தாரு. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. 5 எம்எல்ஏக்கள் தான் வச்சிருக்காங்க, 5 எம்எல்ஏக்கள் தான் அவங்க கிட்டையும் இருக்கு. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பிஜேபி எதுக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்ட தான் விஜய் அவர்கள் கேட்டிருந்தாரே தவிர, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக கிட்ட அவர் போய் கேட்கல. காங்கிரஸ் கிட்ட தான் கேட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆதரவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உடனே திமுக உடன்பிறப்புகள் கொந்தளிக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை துரோக கட்சி, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 10 வருஷமா ஸ்டாலின் கூட இருந்தாங்க, இப்ப பார்த்தோன்னா துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆனா இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, அதனால நம்ம இதுக்கு கூட்டணி சேரணும், நம்ம வரணும் அப்படின்னு இவங்க பிஜேபி உள்ள விடாம தடுக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. அது வந்து பிஜேபி தடுக்கிறது. ஆனா காங்கிரஸ் வந்து விஜய் கூட வந்துட்டாங்க அப்படின்னா பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படின்னா அது துரோகம்னு பேசுறாங்க. இவங்க தான் பார்த்தோன்னா பல வருஷமா அரசியல் பலந்துன்னு கொட்ட போட்டவங்களா. 75 வருட கட்சின்றாங்க, 50 வருஷம் அரசியல் அனுபவம்ன்றாங்க. எந்த அளவுக்கு கடுமையா சாடுறாங்க. இப்ப காங்கிரஸ் கூட பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு விஜய் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. பிளஸ் மதவாத சக்திகளோட கூட்டணியும் நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட தான் சேர்ந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு விஜயும் சம்மதிச்சிருக்காரு. அப்படி சம்மதிச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் எப்படி பார்த்தோன்னா மறுபடியும் போய் பிஜேபியோட கைக்குள்ளேயே இருப்பாரு. காங்கிரஸே கூட வந்துருச்சு, அப்புறம் எப்படி பிஜேபி கைக்குள்ளேயே இருப்பாரு? திரும்ப என்ன சொல்றாரு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஒண்ணுமே புரியல. சரி, இப்போ வந்து காங்கிரஸ் எப்படி பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு விஜய் கூட சேர்ந்திருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் வாங்க. விசிகா 2, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மொத்தமா 6 வச்சிருக்கீங்களே, நீங்களும் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா பிஜேபி எப்படி உள்ள வரும்? அதிமுக எம்எல்ஏக்கள் எப்படி உள்ள வருவாங்க? வர முடியாதுல்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியா நின்னுங்க. திமுக ஜெயிச்சிருந்துச்சு, அவங்க கூட நீங்க நின்னீங்க, இப்ப அவங்க தோத்துட்டாங்க. இனி ஜெயிச்ச ஒரு கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சாதான் மதவாத சக்திகளை எதுக்குறதுக்கு இன்னும் பார்த்தோன்னா ஈஸியா இருக்கும். விஜய் வச்சு பார்த்தோன்னா நீங்க பல விஷயங்களை, பல திட்டங்களை கொண்டு வரலாம். அதுக்கு இது ஒரு சரியான டைம் தானே. அதையே இவங்க உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்கன்றது புரியல எனக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்கள் கூட நின்னாங்க அப்படின்னா மதவாத அரசியல் ஈஸியா எதுக்கலாம். இப்போ பிஜேபி எங்கேயாவது கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவுதாங்க. 27 இடத்துலயே நின்னாங்க, ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. என்ன ஊட்டியோ நீலகிரியோ நினைக்கிறேன் அந்த சைடு. மற்ற எங்கேயுமே படுதோல்வி. அதுக்கு முக்கியமான காரணம் திமுக மட்டும் கிடையாது, விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதரும் தான். அவரும் தான் பெரும்பான்மையா தோக்கடிச்சிருக்காரு எல்லா கட்சிகளையுமே. இவர் தான் பார்த்தோன்னா பிஜேபியோட கைகொள்ளின்றீங்களா? நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்டாண்ட் சரியானதா இருக்குதா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறமா இல்ல நம்ம நினைச்சது தப்பா இருக்கு, இங்க கரெக்டா தான் இருக்கு, விஜய் சரியா தான் பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வாங்க. அதுதான் பார்த்தோன்னா அரசியல். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா விஜயோட கைக்குள்ளேயா இருப்பாரு அப்படின்னு பேசுறதுனால எந்த வகையில நியாயம்னு தெரியல. இப்போ விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விஜய் கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா மதவாத அரசியல உள்ள வராம தடுக்கலாம். அதுதான் உண்மை. அதுக்காவது இவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க என்னன்னா, இவரும் அங்க போகல, அவங்களும் இங்க வரல, ஆனா பிஜேபியோட பிடிஎம்மா இருப்பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னது நேரம் பிஜேபி உள்ள இறக்கி இருக்காது அதிமுகவை. எடப்பாடியா வந்திருக்க மாட்டாரு, அவரே எஸ்கேப் ஆயிட்டாரு, தூக்கிடுவாங்களோ அப்படின்னு. இவரும் போகல, ஆனா இவங்களோட பேச்சு கைகூலி, என்டிஏ கூட்டணி தான் அவங்க. என்ன ஒண்ணுமே புரியல. இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, விசிகா நிர்வாகிகள், முக்கியமான பொறுப்புல இருக்க நபர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, விசிகா வந்து தாவேகா கூட போறது நல்லது அப்படின்ட்டாங்க. என்னன்னா, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 28 நபர்களை விஜய் அவர்கள் பார்த்தோன்னா சீட்டு கொடுத்து நிக்க வச்சு வெல்ல வச்சிருக்காரு. 28 நபர்கள் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம விஜய் கூட போறது நல்லது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் விசிகாவுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, விஜய் கூட வந்தாங்க அப்படின்னா, இது வரைக்கும் 2 சீட்டா ஜெயிச்சுட்டு இருந்தவங்க விஜய் கூட நின்னாங்க அப்படின்னா 2029 எலெக்ஷன்ல இன்னும் பெருவாரியான சீட்டுகளை அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய்க்காகவே பார்த்தோன்னா ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு தயாரா இருப்பாங்க மக்கள். அந்த ஒற்றை மனிதனுக்கே 108 சீட்டை தூக்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் இவங்க வந்து விஜய் கூட நின்னாங்க அப்படின்னா இன்னும் அதிக சீட்டுகளை இவங்க வெல்வாங்க. அடுத்த எலெக்ஷன்ல வெல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ திமுக கூட இருந்தாங்களா விசிகா, போன தேர்தலில் 4-5 சீட்டை ஜெயிச்சிருந்தாங்க. இந்த டைம் வெறும் 2 தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அவப்பெயர். அதே மாதிரி திருமாவளவன் பார்த்தோன்னா திமுக என்ன பண்ணாலும் அதுக்கு அதாவது பேசிட்டு முன்னாடி வந்து இவர் அடி வாங்கிட்டு அவங்கள காப்பாற்றுற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் தான். அப்பயே 5ல பார்த்தோன்னா டவுன் ஆனீங்க. இப்போ விஜய் கூட சேர்ந்தீங்க அப்படின்னா சீட்டுகள் உங்களுக்கு அதிகமாகும். உடனே சொல்லுவாங்க, நாங்கள் சீட்டுக்காகலாம் இல்லை, நாங்கள் கொள்கைக்காக திமுக கூட இருக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்க. எல்லாம் ரைட்டு தான். விஜய்க்கு வந்து கொள்கை இல்லைன்னு நீங்கள் எந்த இடத்துல சொல்றீங்க? விஜய் பிஜேபி முழுமையாக எதிர்க்கிறாரு. நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதுக்கலையே அப்படிம்பாங்க.
நீங்க எதுக்குற மாதிரி எதுக்கு வேற ஒன்றும் பார்த்தோன்னா இன்னும் புதுசா வந்திருக்கிற ஒரு நபர் அவருக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு தான் அவர் எதிர்ப்பாரு. நீ அரசியல பயணிக்கு தான் அந்த திட்டங்களை எதிர்ப்பாரு. நீ ஆளுங்கட்சியம் வந்ததுக்கு அப்புறமா முதலமைச்சர் இந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எளிமையா எதிர்த்து ஸ்டாப் பண்ண முடியும். எதிர்கட்சியா இருக்கும்போது கூட குரல் தான் கொடுக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ண முடியும். இப்ப ஆளுங்கட்சியம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை விஜய் எப்படி தடுக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்க்கணும். அவர் எதிர்ப்பார். உச்சநீதிமன்றக்கும் வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் விஜய் போனார். ஆட்சியிலே இல்ல. ஒரு எதிர்கட்சின்ற அந்தஸ்து கூட கிடையாது. அப்பவே பார்த்தோன்னா அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணாரு. இப்ப ஆளுங்கட்சியா வந்துட்டா கண்டிப்பா அதை பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்படின்னா அப்புறம் அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. விஜயால் முழுமையா பிஜேபி எதிர்ப்பாரு. அவர் பிஜேபியோட பி டீம்ல கிடையாது. அதுதான் உண்மை. இவங்களா பார்த்தோன்னா ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு திமுக என்ன சொல்லுதோ அதை பார்த்தோன்னா பேசிக்கிட்டு இருந்தா நீங்க எங்கேயும் போக முடியாது. இப்ப தேமுதிக நேற்று வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டை தூக்கி கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா விசிகாவுக்கு வெறும் 8 சீட்டு தான். அதுக்கு பல பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் பேசி அந்த அளவுல வச்சிருக்காங்க திமுக. ஆனா இப்ப தேமுதிக வந்து எத்தனை இடத்துல ஜெயிச்சிட்டாங்க? ஒரே ஒரு இடத்துல பிரேமலதா மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. மற்றது எல்லாம் படுதோல்வி. 8 தொகுதி கொடுத்த திருமாவளவன் கூட 2 ஜெயிச்சிருக்காரு. ஆனா பிரேமலதா அந்த கட்சி சேர்ந்த அந்த ஒரு அம்மா ஜெயிச்சிருக்காங்க 10 சீட்ல கொடுத்து. வேற ஒண்ணுமே இல்லை. டபுள் டிஜிட்ல கொடுத்துருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் திரும்ப அவர்கள் யோசிக்கணும். விசிகா நிர்வாகிகளே கேட்டாங்க, கண்டிப்பா தாவேகாக்கு போறது நல்லது அப்படின்னு. ஆனா நம்மளுடைய பட்டியலிருந்து சமூகத்தை சார்ந்த நபர்களை 28 பேரை விஜய் ஜெயிக்க வச்சிருக்காரு. நம்ம அங்க போறது நம்மளுக்கு நல்லது, அதிகமான சீட்டும் கிடைக்கும், இன்னும் அதிகமா நம்மளோட கருத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம். விஜயம் பார்த்தோன்னா பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டாரு. நம்மளோட சித்தாந்தமும் அதுதான். நம்ம போறது நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா திரும்ப என்ன முடிவு பண்ண போறான்றது தெரியல. அது ஒரு 2 சீட் வச்சிருக்காங்கல்ல, அந்த 2 சீட்டை பார்த்தோன்னா இன்னுமே அதிகமா டபுள் மடங்கு ஆக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா, விஜய் கூட கூட்டணி வச்சார் அப்படின்னா, அடுத்த நாளைக்கு போற எலெக்ஷன்ல இந்த 3 கட்சிகளுக்குமே பெரிய அளவுல பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. விஜய் பின்னாடி நிக்கிற மக்கள் விட்டுற மாட்டாங்க. யாரு என்ன விஜய் கூட நீ நிக்கிறியா, விஜய்க்கு ஆதரவா கண்டிப்பா கிடைக்கும். இதையெல்லாம் விட கடைசி நேரத்துல விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க அங்கேயும் பார்த்தோன்னா அலைஞ்சிட்டு இருக்காருல்ல, இதை பார்த்துட்டு விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நியூஸ் எல்லா பக்கமும் பரவும், மக்கள் மத்தியில பயங்கரமா பரவும். அதை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு வாக்கு செலுத்தின மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கடைசியில் இவங்க தான் பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, ஒரு நல்ல விதமா விஜய்க்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல இன்னும் மதிப்பு கூடும். அடுத்த எலெக்ஷன்ல இவங்க எங்க நின்னாலும் விஜய்க்கு வாக்கு செலுத்தின அதே நபர்கள் விஜய் சீட்டு கொடுத்தாரு அப்படின்னா, பல இடங்களை சீட்டு கொடுத்தாரு அப்படின்னா கன்ஃபார்மா இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். இவங்களோட ஓட் பர்சன்டேஜும் அதிகமாகும். இவங்க சீட்டும் அதிகமாக வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா இவங்க யூஸ் பண்ணிப்பாங்களான்றது தெரியல. கொள்கைக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கைக்காக எல்லாருமே நிற்கிறாங்க, யாருமே நிற்காம இல்லை. மதவாத அரசியல் பண்ணாலும் அந்த கொள்கையில பார்த்தோன்னா பிஜேபி இருக்குது. விஜய் அவரும் பார்த்தோன்னா கொள்கை ரீதியாக இருக்காரு. இன்னும் ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறமா அதை நிரூபிப்பார். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் வாக்கு செலுத்தி இருக்கும். நீங்க அவர் வரவே விடாம பார்த்தோன்னா அவர் அப்படி இவர் இப்படின்னு பேசிட்டு இருந்தால வேலைக்கு ஆகாது. அதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இப்போ சொல்ல இருந்தது என்ன அப்படின்னா, விஜய் வந்து பிஜேபியோட கட்டுப்பாட்டுல எல்லாம் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. திரும்ப அவர்கள் இதை யோசிப்பாரா? இன்னைக்கு வேற உயர்மட்ட குழு மீட்டிங் நடத்தியிருப்பாங்க. இந்நேரம் கூட ரிசல்ட் வந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் நான் என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அவர் ஆமான்னு சொல்ல போறாரா, இல்லைன்னு சொல்ல போறாரா, என்ன நடக்க போகுதுன்றது பெரிய கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. பார்ப்போம். சரி, ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற பிக் டாபிக்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது.